ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸு. விமல், கஞ்சா கருப்பு மற்றும் புகழ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இதோட ஒன்லைனுக்குள்ளே போயிடலாம். இதோட ஒன்லைன் என்னன்னா, இதில் ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி 2 பேர் 3 பேரை காட்டுறாங்க. இதில் இவங்க 3 பேரும் அனாதையாக காட்டுறாங்க. இவங்க சின்ன வயசுலேயே இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே திருடுறானுங்க. ரொம்ப கொலை குத்தத்தில் ஈடுபடுறானுங்க. வாழ்ந்தால் கெட்டவனாக தான் வாழ்வேன்னு சபதம் எடுத்துகிட்டு வாழ்ந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறானுங்க. வளர்ந்த பிறகும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட சொந்த தங்கச்சியை ஒரு பெரிய பணக்காரனுக்கு அண்ணங்காரன் கூட்டி கொடுத்து அது மூலமாக வருமானம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறான். வீடு நிலம்லாம் வாங்குறான் அது மூலமாக. இதுக்கு தங்கச்சி தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்காதனால அவள் என்ன பண்ணுறான், அந்த டிரைவரோடைய அந்த பெரிய பணக்காரன் வீட்டு டிரைவரோடைய கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறான். அவளை பழி வாங்க துடிக்கிறதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப மோட்டோவில் இறங்குறானுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம விமலை காட்டுறாங்க. அவள் ஓடி போனவன் நம்ம விமலோட கிராமத்துக்கு தான் போகிறாள். விமல் யாருன்னா இந்த காளி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அந்த காளியோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அவர் வருஷம் அந்த திருவிழாவில் காளி வேஷம் போட்டு ஆடக்கூடியவர். அவர் மேலே சாமி இறங்குது. இது மாதிரியே கஞ்சா கருப்பு புகழ் இவங்களுமே இந்த காளி வேஷம் போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு ட்ரூப்பாக அந்த முத்தாளம்மன்ற திருவிழாவை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஊருக்கு இவள் போன பிறகு இங்கேயே தங்கிடுறா அந்த தங்கச்சிக்காரி. ஸோ அதுக்கு பிறகு கதையில் என்ன ஆணுச்சு, இவள் வந்ததுக்கப்புறம் விமலோட வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு, இந்த அண்ணன் தம்பிங்க தங்கச்சியை தேடி பழி வாங்கினானுங்களா இல்லையாங்கிறத ஒரு 5 எபிசோடாக ரொம்ப பரபரப்பாகவே கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் பாராட்டக்கூடிய விஷயம்னா, இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பாஷை பேசுகிறாங்கங்க. அடடடா எவ்வளோ தேனாக இருக்குது தெரியுங்களா அந்த பாஷை. அவங்க பேசுகிற அந்த பாஷைக்குன்னே இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குன்னா இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த காளி வரக்கூடிய சீனாக இருக்கட்டும், காளி வேஷம் போட்டுவிட்டு ஆடக்கூடிய சீனாக இருக்கட்டும், அதுக்கு போட்டிருக்க அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த உடுக்கு அடிக்கிற சத்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளை ரொம்ப டெம்டேஷன் பண்ணும். நீங்கள் ஆன்மீக விரும்பியாக இருந்தால் இந்த வெப்சீரிஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஆனால் குழந்தையோடு ட்ரை பண்ணிடாதீங்க. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் கிடையாது. ஏன்னா இதில் அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கும், ரொம்ப வன்மை இருக்கும், ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அதெல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த டைரக்டர் நம்ம பாராட்டலாம். ஏன்னா முழுக்க முழுக்க வன்மத்தையும் இப்போ இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் வெளிப்படையாகவே அவர் காட்டியிருக்கிறார். இந்த 5 எபிசோட்ஸ்லையுமே பரபரப்பாக நல்லா சீட்டேஜிங்காக தான் இந்த படம் போயிட்டுருக்குது, இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. இல்லை காத்தாடின்னு ஒரு கேரக்டர் வருதுங்க. அந்த அம்மா ஒரு வயசான கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. வயசான ஒரு லேடி ரவுடி, அது சிகரெட்டெல்லாம் குடிக்குது அந்த அம்மா. பார்த்தீங்கன்னா அது பக்காவாக அதுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை பக்காவாக பண்ணியிருக்கு. அந்த அம்மா வர சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லாவும் நடிச்சிருக்குது. இதில் நடிச்சிருக்க அனைவருமே தங்களோட நடிப்பை அருமையாக காட்சிக்கு மிகைப்படுத்தாமல் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே அருமையாக இருக்குது. ஒரு அருமையான வெப் சீரிஸு. பட் ஆனால் மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு மட்டுமே. அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.